ஸோ பார்ட் 1ல ஃபயர் ஆக்சிடென்ட்டில் காணாமல் போன 5 மிஸ்டீரியஸான குழந்தைங்க பற்றி பார்த்தோம். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 5 குழந்தைங்க காணாமல் போனதை சுற்றி நிறையா தேய் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு சுற்றி வந்தா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களை ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு வெளியே போகிறத பார்த்து தான் சொல்கிறாங்க காரில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதுனால போலீஸ்க்கு எதை எடுத்துக்கிறதே தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அந்த காலத்தில் அவ்வளோக்கா கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பார்த்தீங்கன்னா 2026 இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாத ஒரு கேஸாக இருக்குது. அதோட பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி கேஸாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போய்கிட்டே இருக்குது. நிறையா ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் வச்சு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அண்ட் தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இருக்காங்களே 5 பேர், இந்த 5 குழந்தைங்க காணாமல் போனாங்களே அவங்க ஃபேமிலி இருக்காங்களா, அந்த ஃபேமிலி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வருது, மிஸ்ட்ரியான ஒரு ஃபோட்டோ வருது. அதில் ஒரு சின்ன யங் மேனோட ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கு போஸ்ட் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காணாமல் போனாங்கல்ல 5 குழந்தைங்க, அந்த 5 குழந்தைங்கள ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஜான். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த முகஜாடையிலே இருந்திருக்கான். அந்த யங் மேன் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கான். ஸோ அவனை மாதிரி இருக்கவும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஐ எம் ஸ்டில் அலைவ் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த ஜான் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடகான்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜானை பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. பட் தேடி போயுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த விதமான அட்ரஸ்மே இல்லாமல் அவனை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் இவனோட வீட்டோட அட்ரஸ் மட்டும் இவனுக்கு எப்படி அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியாகவே பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க, கடத்தி போயிட்டாங்க, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ப்ரூவ் பண்ணாத ஒரு மிஸ்ட்ரி கேஸ் தான். ஸோ இந்த மிஸ்ட்ரி கேஸ் சம்மந்தமாக உங்களோட தியரி என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.